ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. எதனால் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்கங்கிறதுக்கு இன்றைய காலத்தில் ஏற்றாறு போல ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேனே. 2 மாணவர்கள் இருக்காங்கங்க. 2 மாணவர்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சரி, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பள்ளியில் கொடுக்கக்கூடிய அன்றாட வீட்டு பாடங்களை இது தினசரியாக கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடியவர். இன்னொரு மாணவர் பார்த்தீங்கன்னா பள்ளி எப்படா முடியும், எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருக்கக்கூடியவர். ஸோ அவருமே வீட்டுக்கு வந்தவொடனே தன்னுடைய புத்தக பையை தூக்கி வீசிட்டு பசங்களோட சேர்ந்து விளையாட போகிறது, ஃப்ரீ டைமில் மொபைல் நோண்டுறது, டிவி பார்க்குறதுன்னு அப்படியே டைம் ஓட்டிகிட்டு இருக்காரு. வீட்டு பாடங்களை சரியான முறையில் செய்கிறது கிடையாது. இதுவே அப்படியே கடந்து போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவர், என்னடா நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கிறானே, இப்படி இருந்தால் அவனுடைய ஸ்டடீஸ் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறான். அட்வைஸ் பண்ணும்பொழுது அந்த ஃப்ரெண்டு பதிலுக்கு என்ன சொல்கிறான்னா, ஏன்டா எக்ஸாமுக்குன்னே எவ்வளவோ நாள் இருக்குடா, அதுக்குள்ளே ஏன்டா இப்பயே படிங்கிற, கொஞ்சமாச்சும் லைஃப் என்ஜாய் பண்ண கற்றுக்கூடா, நீனும் என் கூட வேணா நாளில் இருந்து வா, நானும் உன்னை விளையாட்டு சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் சரி இவனை நம்ம சொல்லி திருத்த முடியாது, பட்டு தான் திருந்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அப்படியே நாட்கள் போகுதுங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே தான் இந்த இது படிக்காமல் முடிச்சுட்டு இருந்த பையனுக்கு பதஷ்டம் ஆகுது. சரி, மறுநாள் விடிஞ்சா எக்ஸாமு. முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 மாணவர்களுமே உட்காந்து படிக்க போகிறாங்க. ஆனால் இந்த நல்லா படிக்கக்கூடிய மாணவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே புதுசாக படிக்கலை. ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி அவன் படிச்சுட்டான். அதனால் படித்ததை அவன் ரிப்பீட் பண்ணி, அதாவது அவன் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த படிக்காத மாணவன் அவசரப்பட்டு எதை படிக்கிறது எதை விடுறதுனே தெரியாமல் புரட்டி 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 ஒன்று கூட முழுசாக படித்து முடிக்கல, எல்லாம் அரைக்குறையாக படித்து முடிக்கிறான். மறுநாள் வந்து மறுநாள் இது எக்ஸாம் ஹாலுக்கு போகிறாங்க. எக்ஸாம் ஹாலில் இது எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நல்லா படிக்கிற மாணவன் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பதஷ்டமும் இல்லாமல் நிதானமாக அவனுடைய எக்ஸாமை நல்ல முறையில் இது எழுதி முடிச்சிடுறான். இந்த அறகுறையாக இருக்கக்கூடிய மாணவன் மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். என்னடா இது, எதுவுமே மண்டையில் நிற்கலையே, எல்லாம் மறந்து போச்சேன்னு. ஏன்னா அவன் பதஷ்டப்பட்டு படித்ததுனால அறகுறையாக படிச்சுட்டு எல்லாமே மறந்து போச்சு. அதனால் அவனால் எக்ஸாம் நல்ல முறையில் எழுத முடியல, மார்க்கும் குறைஞ்சி போயிடுது. இது நல்லா படிக்கிற மாணவன் நல்லா ஸ்கோர் பண்ணி எக்ஸாமை பாஸ் பண்ணிடுறான். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பிளான் பண்ணி செய்யணும். அதாவது நம்ம இது வடிவில் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பிளான் பண்ணி நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நல்ல முறையில் நமக்கு இது நினச்ச மாதிரி கைகூடும். அதனால் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் பதஷ்டப்படாமல் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய சிந்தனையோடு நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.